பிரைஸ் லார்ட் பாஸ்டர். என் பேர் டக்ளஸ். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகிறது வாரது தான் என் தொழில். வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறேன். அப்போ 2018 சவுதியிலேருந்து திருப்பி ஊருக்கு போகிறேன்னு போயிட்டதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வரையலாம் போச்சு பாஸ்டர். வரையலாம் போச்சு. சீனி கொஞ்சம் கூட, அப்புறம் கொரோனாலாம் நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிலேருந்து கொஞ்சம் அங்கேயே வேலை செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சொந்தக்காரங்க எல்லாம் வெறுத்து, பணமெல்லாம் எல்லாம் போனோடனே சொந்தக்காரங்கள் எல்லாம் வெறுத்து மிகவும் கஷ்டப்பட்டு சரியான மாதிரி கஷ்டப்பட்டு பாஸ்டர். இப்போ 2023 தொடக்கத்திலேருந்து நான் உங்களோட ஜெபம் கேட்பேன். உங்களோட காலையில் வர ஜெபம் எல்லாமே பார்ப்பேன், கேட்பேன். மற்றது அந்திக்கு அந்த சிஸ்டர் போடுற இது நான் கேட்பேன். அதிலேருந்து தான் எனக்கு அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த இது கிடச்சிச்சு, வல்லமை இருந்துச்சு எனக்கு. நான் அதிகாலையில் ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு திருப்பியும் அந்த பழைய தொழில் எனக்கு வேணும், நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்து ஜெபிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஜெபிச்சுட்டு நான் பூர்ணாகலில் கொண்டு போய் என் பாஸ்போர்ட்டெல்லாம் பாரம் கொடுத்து இப்போ பாஸ்டர் ஒரு 7 மாதம் ஒரு ரிப்ளையும் இல்லை. அப்போயும் நான் விடலை. அந்த 7 மாதம் கூட ஜெபம் நான் ஜெபிப்பேன். நீங்கள் எனக்காக ஜெபமெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் கேட்டிருக்கிறேன் நான். அப்போ 7வது மாதம் எனக்கு இது ஒன்று வந்துச்சு, கோல் ஒன்று வாங்க வந்து பணத்தை கட்டிட்டு நீங்கள் மெடிக்கல் எல்லாம் போடுங்க. ஆண்டவர கிருபையால் நான் போயிட்டு முதல்ல பணத்தை எல்லாம் கட்டிட்டு மெடிக்கல் போட்டேன். இதுலேயே என் மெடிக்கல் பாஸ். அடுத்து அந்த வேலையெல்லாம் ஒரு 15 நாள்லேயே நடந்து 15வது நாள் எனக்கு டிக்கெட்டை கொண்டாந்து கையில் தந்து, நான் ஆண்டவர கிருபையால் இன்றைக்கி நான் சவுதியில் இருக்கிறேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை வாங்கி தந்திருக்கிறாரு. எஜமான்கள் கண்களில் கிருபை கிடைக்க எனக்கு செஞ்சிருக்கிறார் என் தேவன். அதனால் என் தேவனுக்கும் உங்களுக்கும் நான் கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்நியனை சிறுமைப்படுத்தாதிருங்கள், நீங்களும் எகிப்திலே அந்நியராய் இருந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. புறஜாதிகளை, கடவுளை அறியாதவர்களை, பாவத்தில் இருப்பவர்களை அற்பமாய் பார்க்காதிருங்கள், அவர்களை சிறுமைப்படுத்தாதிருங்கள். கடவுளை அறியாதவர்கள் என்பதினால் அவர்கள் மிருகங்கள் அல்ல, அவர்களும் உங்களைப் போல தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களை மட்டாக பார்க்கும் சராசரி மதவாதிகளாய் தயவு செய்து நீங்கள் இராதேயுங்கள். மற்றவரை அற்பமாய் பார்க்கும் மனிதன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாய் இருந்தாலும் அவன் ஒரு மதவாதியே. மற்றவரை அற்பமாய் பார்க்கும் சபை எவ்வளவு வெண்மையான ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் உள்ளே கருப்பர்களே. சர்வ வல்லவரின் சட்டம் என்ன? அந்நியனை சிறுமைப்படுத்தாதிருங்கள். சிறுமைப்படுத்துவது என்றால் மட்டமாய் பார்ப்பது, மட்டமாய் பேசுவது, மனம் நோகடிப்பது, இவ்விதமான காரியங்களே. நீங்களும் எகிப்திலே அந்நியராயிருந்தீர்களே என்பதை நீங்கள் மறவாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று நாம் பரிசுத்தவான், ஆனால் நாம் பரிசுத்தவானாய் பிறக்கவில்லை பிரியமானவர்களே. நாமும் ஒரு காலத்தில் அவனைப் போல பாவிகள் தான் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. மற்றவரை அற்பமாய் பார்ப்பது பரிசேயருடைய குணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசேயரின் ஜெபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் என்கிற அஸ்திவாரம் போட்டு, பெருமை என்கிற சுவர் எழுப்பி, வெற்றி என்கிற வீடு கட்டி, ஆணவம் என்கிற சிமெண்டை பூசி, கர்வம் என்கிற வர்ணம் பாய்ச்சி திறப்பு விழா கொண்டாடும் ஜெபம் அது. பிரியமானவர்களே, மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தில் ஒன்று. கிரியையை அதிக மேன்மைப்படுத்தி பிரசங்கிப்பதால் வரும் ஆபத்துகளில் ஒன்று பெருமை. கிருபையை பிரசங்கித்து பாருங்கள், தாழ்மை அங்கே தாவி வரும். காரணம், கிருபை தாழ்மையோடு தொடர்புடையது.
பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறாராம். இந்த அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஒருவரையும் ஒருபோதும் சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்பதையே. பிரியமானவர்களே, ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஒருவரையும் சிறுமைப்படுத்தாதிருங்கள். ஏனென்றால் அவர்களும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் நியாய தீர்ப்பு செய்யும் இடத்தில் நாம் கிடையாது, மற்றவர்களை குற்றம் சாட்டும் இடத்தில் நாம் இப்பொழுது கிடையாது. ஏனென்றால் நாமும் முன்பு அப்படித்தான் இருந்தோம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒருவரும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இப்பொழுதும் நாம் நீதிமானாய் இருப்பது அவருடைய சுத்த கிருபையினாலே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் இதை அறிந்து புரிந்து எல்லோரையும் நீங்கள் நேசியுங்கள். நிச்சயமாகவே அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் கர்த்தருக்குள் வரும்படி என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் அவர்களை மனமாற்றம் அடைய செய்வார். பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் மாறுவார்களாம். நிச்சயமாக பிரியமானவர்களே, ஆக நாம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று வேஷியா இருக்கிறவள் நாளை பரிசுத்தவானாய் கூட அவள் மாறி வர முடியும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தரும் சத்தியமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் எல்லோரையும் அவர் ஆசீர்வதிக்க, அவர்களை மனமாற்றம் அடைய, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவரும் நரகத்துக்கு போவது என் ஆண்டவருக்கு சித்தமல்ல. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய சித்தமும் விருப்பமாக இருக்கிறது. நரகம் என்பது பிசாசானவனுக்காக உண்டாக்கப்பட்டது. அது மனிதனுக்குள்ள இடம் அல்ல. மனிதர்கள் அங்கே போகக்கூடாது என்பதை நீங்கள் ஆழமாக கருத்தில் கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் குடும்ப நபர்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவர் அந்த மனமாற்றத்தை கொடுக்க முடியும். அவரால் மாத்திரமே ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆக அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். நிச்சயமாக பிரியமானவர்களே, யாரெல்லாம் என் பிதா அழைப்பை கொடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் வந்து சேருவார்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, உன்னதரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, அப்பா பிதாவே, 24 அமர்ந்திருக்கிறவரே, ஹல்லேலூயா, எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா, எங்கள் ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் வருகிறோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய முகத்தை நான் அதிகாலையில் தேடுவேன் என்று சொல்லுகிற பொழுது நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அப்பா. உம்மை நீர் வெளிப்படுத்துகிறேன் என்று நீர் சொல்லுகிறேன் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை காணணும் அப்பா. அளவில்லாத தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பணும். இயேசு நீர் மிக பெரியவர் என்பதை அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அமராஜா, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. இந்த விசுவாசத்தை துவக்கினவர் நீங்க அப்பா. அமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா, இந்த இயேசுவை நம்பு, அவரை நம்பு, அவரிடத்தில் கேள், உனக்கு கிடைக்கும், அவர் நிச்சயமாக உன்னை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது நீங்க தான். அந்த விசுவாசத்தை துவக்கினவரே நீங்க தான் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரை உமக்கு கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆர்வமாய் அக்கறையாய் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் என் ஆண்டவர் கிரியை செய்வீராக ராஜா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் இப்பொழுதே ஹல்லேலூயா அப்பா அவர்கள் உள்ளத்தை நீர் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. எங்கள் தேற்றரவாளனாகிய எங்கள் அன்பு பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உங்கள் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. உலகமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொடுப்பீங்கப்பா. ஹல்லேலூயா, இது உன்னத
உன்னதமானுடைய அந்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அந்த சந்தோஷத்தை ஊற்றுங்க, ஒரு நம்பிக்கையை ஊற்றுங்க. இந்த அதிகாலை வேளையிலப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஒருவரையும் அற்பமாய் நினைக்காத என் தேவனப்பா, உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்தீர், அவர்களை ஏற்றுக்கொண்டீர், அவர்கள் பாவங்களை நீர் சுமந்தீர், அவர்களை விடுதலையாக்கினீர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, பல வியாதியஸ்தர்கள் உம்மிடத்தில் வந்தார்கள், பலவீனர்கள் வந்தார்கள், விபச்சாரிகள் வந்தார்கள். அமராஜ் இயேசப்பா, ஹல்லேலூயா, அருவருப்பான பாவங்களை செய்கிறவர்கள் வந்தார்கள், வட்டி வரி வசூல் பண்ணுகிறவர்கள் வந்தார்கள். இயேசப்பா, ஹல்லேலூயா, உம்மையே எதிர்த்து உம்மை கொலை செய்ய நினைத்தவர்கள் உம்மிடத்தில் வந்தார்கள், உம்மை குற்றம் சொல்லும்படி குறை பேசும்படி உம்மிடத்தில் வந்தார்கள். ஆனாலும் என் ஆண்டவர், நீர் அவர்கள் எல்லோரையுமே நீர் நேசிக்கிறீர் அப்பா. அமராஜா இயேசுவே, அவர்களுக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுத்தீர். ஆனாலும் இயேசுவே, அவர்கள் வழி தவறி போகக்கூடாது என்பதற்காக நீர் கண்ணீர் விட்டீரப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. இயேசப்பா, ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல. இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய ரட்சிப்பு அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இயேசுவே, ஹல்லேலூயா, மனம் திரும்புதல் எங்கே இருக்கிறதோ அங்கே என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறீரே அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் இந்த அதிகாலை வேளையிலும் பிரகாசிக்கட்டுமே சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் வல்லமையாக இறங்குவீராக. உள்ளத்தில் காணக்கூடிய குற்றங்கள் குறைவுகளை என் ஆண்டவர் ஹல்லேலூயா இப்பொழுதே நீர் ஞாபகப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசப்பா, பாவங்களை நீர் கழுவி அப்பா பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, உங்க வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களிலும் அது பிரகாசிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைக்கப்பட்ட உள்ளங்களை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. இந்த நாள் இது கர்த்தர் எனக்கு தந்த நாள் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நான் வெற்றி எடுப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாளிலே நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியுள்ள நாளாக எனக்கு அமையும் என்று சொல்லுங்கள். இந்த நாளிலே நான் ஆண்டவருடைய அளவில்லாத சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அவருடைய அதிகமான பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை நான் எனக்குள் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை என்று அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லி பாருங்க. இந்த அதிகாலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ ஜனமே, என் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையில் நிரப்புவதாக. இதை தொடர்ந்து என்னோடு ஜெபத்தை கேட்டு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா செழிப்பை அது அடையட்டும் அப்பா. தரித்திரங்கள் நீங்கி போகணும். சிலுவையில் என் ஆண்டவர் செய்து முடித்த அந்த வெற்றியின் தொனி ஒவ்வொரு குடும்பங்களிலும் தொனிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களிலும் அது பேசட்டும். ஹல்லேலூயா. இதோ நான் உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உனக்காகவே உன் மீட்புக்காகவே இந்த பூமிக்கு வந்தேன், உனக்காகவே உன் பாவங்களை மன்னிக்கும்படி உன் பாவங்களை முழுவதுமாக கழுவும்படி என் சொந்த இரத்தத்தையே நான் ஊற்றி இருக்கிறேன். இந்த பூமியிலே நான் கொடுத்து இருக்கிறேன். ஒரு பெரிய விலைக்கிரயத்தை நான் கொடுத்து உன்னை மீட்டெடுத்து இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே, ஆகவே நீ கலங்காதே, ஆகவே நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசப்பா, வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அற்புதமாய் ஐயப்பா, யோவான் 3:16 தம்முடைய சொந்த குமாரனையே அவர் கொடுத்தாராம். இயேசப்பா, உங்கள் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தீர். காரணம், எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அளவில்லாத அன்பு, நீர் எங்களை நேசித்த அந்த அன்பு இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அந்த அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் உமக்கு வெளிப்படுத்துவதற்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களை நாங்களே நேசிக்கிறது போல மற்றவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டியது. எங்களுக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும்படியாக என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் தந்திரங்கள் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் அப்பா. எவ்வளவுதான் சத்துருவானவன் நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் என் ஆண்டவர் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை விட்டு கொடுப்பதில்லை சுவாமி. தவறான பாதைக்குள்ளே தவறான காரியங்களை செய்யும்படி இழுக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். எவ்வளவுதான் மனுஷனுடைய சிந்தையை நீர் கெடுத்து அவர்களை நரகத்துக்கு நேராக இழுக்க நீ முயற்சி செய்தாலும் என் ஆண்டவர் தன் கரத்தில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முன் குறித்ததை உன்னால் தொட முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே? எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்கள்? இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஒருவனும் உன்னை என் கைகளிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. என் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா.
கிருபையை ஊற்றும் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வெளிப்படணும் ராஜா. உம்முடைய மகத்துவமுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. எங்களை சுகமாக்கும் கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அப்பா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. வியாதியர்களுக்காக வியாதியஸ்தர்களுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது அற்புத சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அளவில்லாத உம்முடைய ஆற்றல் இப்பொழுது வெளிப்படணும் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, சுகமளிக்கும் வல்லமை இந்த அதிகாலை வேளையில் விளங்கட்டும். எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்யும் என் தேவன் நீர் பெரியவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களுக்கு ஓடோடி வந்த அற்புதத்தை செய்கிறவர் அப்பா. நீங்க வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே. இந்த நாமத்தை சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அப்பா. இந்த நாமத்தை கொண்டு நாங்கள் பேசுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் இந்த நாமத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைக்கிறோம். இந்த நாமத்தை எங்கள் வீடுகளிலே நிலைக்கால்களில் நாங்கள் எழுதுகிறோம், அதை பூசுகிறோம். மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா பிதாவே இயேசுவா, இந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் அப்பா. எங்களை விடுதலையாக்கும் நாமம் இந்த இயேசுவின் நாமம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, அளவில்லாத ஆற்றல் நிறைந்தவரே, உன்னதரே, மகத்துவம் உள்ள தேவரே, சகலவற்றையும் சிருஷ்டித்தவரே, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினவரே, உமக்கு கூட கூடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை எடுத்து பயன்படுத்தினது போல அப்பா, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை பேச, மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிற்க, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்ற என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வான் என்று சொன்னால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். இயேசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் தங்களுக்காக மாத்திரமல்ல, தங்களை சார்ந்து இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. உம்முடைய வார்த்தையை எடுத்து மற்றவரிடத்திலே அப்பா பேசுகிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் உருவாக்குவீராக ராஜா. ஆமா ராஜா. இயேசப்பா, ஹல்லேலூயா. நாட்கள் மிக குறைவு என்று அப்பா நாங்கள் காலங்களை பார்க்கிற பொழுது அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா. அதை சீக்கிரத்தில் நீர் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு முன்பதாக நீர் உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க விரும்புகிறீர். ஆகவே அப்பா, ஜெபிக்கிற ஜனங்கள் தங்களுக்காக மாத்திரமல்ல, தங்கள் அயலகத்தக்காருக்காகவும், தங்கள் அப்பா ஹல்லேலூயா தெருக்களிலே பார்க்கிற ஹல்லேலூயா பாவங்களில் சிக்கியிருக்கிற ஜனங்கள் விடுதலையாகும்படியாகவும், சத்தியத்தை பேசும் ஆற்றல் வெளிப்படுத்தும்படியாக இந்த ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல, இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார், உன் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லக்கூடிய தைரியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. இதுதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷமே அதுதான் டாடி. இயேசப்பா, இந்த அதிகாலை வேளையிலிருந்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு உறுதி எடுக்கட்டும். என் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுவேன் என்று சொல்லி, இப்பொழுதும் பொல்லாத பிசாசை உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சூழ்ந்திருப்பாய் என்று சொன்னால், அவர்களை நெருக்கி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அவர்கள் சிந்தையை நீர் கெடுத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய சரீரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். அப்பாலேபோ சாத்தானே என்று நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த அதிகாலை வேளையில் முறியடிக்கப்பட்டு போகணும் அப்பா. மந்திர மாந்திரிக கட்டுகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும். ஏவல் பிசாசுகள் முழுவதுமாக வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட மாந்திரிக தகடுகள், கயிறுகள், கட்டுகள் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுதே பரிசுத்தாவின் வல்லமையினாலே அக்கினினால் அவைகளை சுட்டரிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இயேசுவே. ஹல்லேலூயா. மரண பயம் பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். மரண பயம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை இந்த அதிகாலை வேளையில் உண்டாகட்டும். மரண பயத்தை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இச்சைகளை கொடுக்கிற அருவருப்பான காரியங்களை சிந்தனையில் கொண்டு வந்து போடுகிற ஹல்லேலூயா ஒவ்வொரு விபச்சார ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும் அப்பா. சத்துடைய தந்திரங்களின் ஒருபோதும் பலிக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் நீர் வெற்றி சிறந்திரப்பா. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்முடைய வல்லமை இப்பொழுது விளங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஆமாராஜா, இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் அப்பா அது பிரகாசிக்கணும் சுவாமி. ஒருவரும் கெட்டுப்போவதின் ஆண்டவருக்கு சித்தம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் அடிமையாகி இயேசுப்பா தங்கள் நாட்களை நேரங்களை வீணாய் செலவுபடுத்தி தங்கள் வழிகளை நஷ்டப்படுத்தி
பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா ஒரு மாற்றங்களை ஆண்டவர் கொடுப்பீராக ராஜா. எஸ்டர்டே இயேசுவே ஒவ்வொருவரும் நீர் முகமுகமாய் சந்திப்பீராக சுவாமி. ஆமா ராஜா, ஒருவரும் கெட்டு போவது என் ஆண்டவருக்கு சித்தம் அல்லையே. உலக பாவங்களிலிருந்து, உலக அப்பா வழக்க பழக்கத்திலிருந்து என் ஆண்டவர் பிள்ளைகளை விடுவிப்பீராக சுவாமி. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையில் இந்த நாளில் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். வெளி தேசங்களில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து அப்பா பேசுகிற ஹல்லேலூயா மற்றும் அப்பா ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். தங்கள் குடும்பங்களை சூழ்நிலையில் விட்டு அப்பா பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே அப்பா, பிள்ளைகள் செய்வதெல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்வீராக. அப்பா, வேலை பார்க்கிற இடத்துல உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகட்டும். தங்கள் எஜமானுக்கு ஏற்ற பாத்திரமாய் நீர் மாற்றுவீராக. மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும். ஆமா ராஜா, எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் நீர் மாற்றி தருவீராக ராஜா. விசா காரியங்களிலே அற்புதம் நடக்கணும் அப்பா. பாஸ்போர்ட் காரியங்கள் அற்புதம் நடக்கட்டும். டிராவல் அப்பா பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் கூடவே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு கூடவே ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. ஊழியம் செய்கிறவர்களுக்காக அப்பா நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவே. அவர்களை நீர் சூழ்ந்து கொள்ளுங்க, பாதுகாத்து வருளுங்க அப்பா. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகுமே. என் ஆண்டவராக இயேசு ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீர் அப்பா அடியெடுத்து இந்த நேரத்தில் வைப்பீராக ராஜா. எஸ் டாடி, குறைவுகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யுங்க டாடி. ஆமா ராஜா, எஸ் அப்பா, கரடு முரடானதை அப்பா சமமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. விடுதலையை கொடுத்துருளுங்க. எங்கள் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் என்னோடு விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? இயேசுவே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மை மாத்திரமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த இயேசு எங்களை கடக்க பண்ணுவார், எங்கள் சூழ்நிலைகளை தாண்ட பண்ணுவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாத கிருபையும் சமாதானமும் இந்த அதிகாலை வேளை கேட்கிற ஒவ்வொருவரை நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.